இது மகிமை நேரம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தியான வேளைக்கு உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தம், பரிசேயரின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பரிசேயரின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இது ஒரு ஓமையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் மார்க்கு 8:15. இயேசு சீஷர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்தமாவை குறித்தும் ஏரோதின் புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த புளித்தமா என்பது எதை குறிக்கிறது? சீஷர்களை இதை புரிந்து கொள்ள முடியாதபடி தவிக்கிறார்கள். அவர்கள் இந்த வசனத்தை கேட்டுட்டு அடுத்தபடியாக அவங்க சொல்கிறாங்க, நம்ம ஒருவேளை அப்பங்களை கொண்டு வராததுனால ஆண்டவர் இதை மாவை குறித்து பேசுகிறாரோ அப்படின்னு சொல்லி அவங்க தப்பான எண்ணம் கொள்கிறாங்க. அப்படி இல்லை. இந்த புளித்தமா என்பதை ஆண்டவர் சொல்கிறாரு. இது ஏரோதின் புளித்தமா, பரிசேயர், சதுசேயர் இவர்களை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் இந்த புளித்த மாவை குறித்து சொல்லுகிறார். இந்த புளித்த மாவு என்பது தவறான போதனைகளை குறிக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பு, தவறான போதனைகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தவறான போதனைகளுக்கு எச்சரிக்கையாருங்கள். இந்த பரிசேயர், சதுசேயர் என்ன போதனை கொடுத்தார்கள் என்று வேதத்தில் பார்ப்போமானால், இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இவர்கள் ஒரு யூத மார்க்கத்தில் அமைந்த ஒரு குறிப்பிட்ட கூட்ட மக்கள். இவர்கள் பிரிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். பரிசேயர் என்றாலே பிரிந்தவர்கள், அதாவது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல, இவர்கள் பிரிந்தவர்கள் என்று அர்த்தம். இந்த கூட்ட மக்கள் முழுவதுமாக மோசையின் நியாய பிரமாணத்தை மாத்திரம் கடைபிடிக்கிறவர்கள். அதோடு கூட இவர்கள் சில சட்டதிட்டங்களை உருவாக்கி இதை கண்டிப்பாக கைக்கொள்ள வேண்டும் என்று ஜனங்களை மிகவும் வலுக்கட்டாயமாக நிர்பந்தப்படுத்துகிற ஜனங்கள். இவர்களுடைய போதனைகள் பெரும்பாலும் சடங்காச்சாரங்களாக, ரிச்சுவலாக இருந்தது. இவங்க ஞான ஸ்நானம், இதை குறித்து கை கால் கழுவுதல், பாத்திரங்களை கழுவுதல், ஓய்வு நாளை நுட்பமாய் ஆசரித்தல், இவைகளை குறித்து மாத்திரம் இவர்கள் போதிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். இவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவதை விட்டுவிட்டு தங்களுடைய சுயநீதியை சொல்லுகிறவர்களாக காணப்பட்டார்கள். நம் வேதத்தில் கூட பார்க்கிறோம், இந்த ஆயக்காரனும் பரிசேயனும் ஜெபிக்கும்போது பரிசேயன் சொல்கிறான், நான் இத்தனை தடவை உபவாசிக்கிறேன், இத்தனை தடவை ஜெபம் பண்ணுறேன், அதனால் என் ஜெபத்தை கேட்பீங்க அப்படின்னு சொல்லி, அவனை போல் இல்லை, இவனை போல் இல்லை, நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன்னு சொல்லி. இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட போதகத்திலே காணப்படுகிறோமா? எங்களுடைய திருச்சபை தான் கரெக்டாக ஞானஸ்நானம் கொடுத்துருக்கு, இப்படிப்பட்ட ஞானஸ்நானம் தான் எடுக்கணும், அல்லது இப்படிப்பட்ட காரியத்தை தான் கடைபிடிக்கணும், இந்த நாளுக்கு முக்கியத்துவம், இந்த காரியத்திற்கு, அதாவது வெளிப்படையான சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து காணப்படுமானால், ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், எச்சரிப்பின் செய்தியாக இந்த தவறான உபதேசங்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த குறிப்பிட்ட இந்த பரிசேயர்கள் மேசியா ராஜாவாக வருவார் என்பது அவர்களுக்கு தெரியும். அவர்கள் வந்தால் யூதருக்கு ஒரு மிகப்பெரிய மேன்மை, முதலிடம் கொடுப்பார்கள் என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள். ஆனால் ஆண்டவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது, இந்த ஆத்துமா சாகாது, மறுபடியும் உயிர்த்தெழுதல் ஒன்று நடக்கும், பரிசுத்த ஆவி, எல்லா ஆவியின் மீது, எல்லாவற்றின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இவர்களுடைய அந்த சடங்காச்சாரங்கள் அவருடைய எல்லா விதமான ஆண்டவர் மீது இருந்த விசுவாசத்தை காட்டிலும் அதிகமாகிற்று. ஆகவே தான் இந்த காலங்களில் இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் கடுமையாக சாடுகிறார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் சொல்கிறார், மாய்மாலக்காரர்கள் என்று சொல்லுகிறார். அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் குருடரான வழிகாட்டிகள், அவர்கள் வழிகாட்டினா நீங்கள் கீழே விழுந்து போவீங்க, அவங்களும் விழுந்துருவாங்க, நீங்களும் விழுந்துருவீங்க என்று சொல்கிறார். இந்த ஒரு பரிசேயர்களுடைய போதனைகள் ஒருவேளை இன்று நமக்குள்ள காணப்படலாம். ரிச்சுவலாக இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், உபவாசம் என்று சொல்லி. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீயோ ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து நம்ம எப்படி ஜெபிக்கணும், எப்படி உபவாசிக்கணும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இன்று உலக பிரகாரமான சடங்காச்சாரங்களுக்கும் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்கு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்படிப்பட்ட போதனைகளுக்குள்ளாக சிக்கி கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் என்று நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். இந்த சதுசேயர் என்பவர்கள் பரிசேயர்கள்
பரிசேயர்கள் இப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கிறார்கள். சதுசேயர்களை பார்ப்போம் என்றால், சதுசேயர் என்ற புளித்தமா என்ன பண்ணுகிறது, இவர்களும் சட்டத்திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய நம்பிக்கை மரித்த பின் ஒரு உயிர்த்தெழுதல் இல்லை. இன்று அநேக கிறிஸ்தவர்கள் வாழும் வர நல்லா வாழணும், அதுக்கப்புறம் எங்கே இருக்குது பரலோகத்தை யார் பார்த்தா, இப்படிப்பட்ட ஒரு தவறான நம்பிக்கைக்குள்ளாக கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். போதனைகள், இப்படிப்பட்ட தவறான போதனைகளை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம ராஜாவின் பிள்ளைகள் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி தவறான போதைகள், செழிப்பான உபதேசங்களுக்குள்ளாக நாம் பார்க்கிறோம். இவற்றை எல்லாவற்றையும் இந்த ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார், எச்சரிக்கிறார். பி கேர்ஃபுல், கவனமாக இரு, அலர்ட்டாக இரு, விழிப்பாரு. இப்படிப்பட்ட போதனைகளுக்குள்ளே சிக்கி இருக்கிறீங்களா? பல்வேறு விதமான குழப்பங்கள், கொள்கை குழப்பங்கள், ஞானஸ்நானத்தில் குழப்பம், விசுவாசத்தில் குழப்பத்தை கொண்டு வர்றாங்களா? இப்படிப்பட்ட காரியங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, இந்த பரிசேயரும் சதுசேயரும் தான் ஆண்டவரை சிலுவையில் அடிக்கும்படியாக கொண்டு போய் நின்னாங்க. முதல்ல ஆண்டவர் சொல்கிற காரியம், மனுஷர் பார்க்கும்படியாக நம்ம உபவாசிக்கக்கூடாது, மனிதர்கள் பார்க்கும்படியாக நம்ம உபவாசிக்கக்கூடாது, நம்ம முகம் வாடலாக இருக்கக்கூடாது, மற்றவங்ககிட்ட நான் உபவாசிக்கிறேன்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. அடையாளத்தை இவங்க எதிர்பார்த்தாங்க, இந்த சந்ததி அடையாளத்தை எதிர்பார்த்தாங்க. நம்ம அற்புதங்களையும் அடையாளங்களையும் எதிர்பார்த்தா தான், ஆண்டவர் கண்ணு முன்னாடி வந்தால் தான் நம்புவேன்னு சொல்லுகிற கூட்டத்தாராக இருக்கிறார்கள். அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால், இவருடைய வாழ்க்கையில் மாய்மாலம் காணப்பட்டது. இவருடைய பாத்திரம் வெளிப்புறம் அவங்க சுத்தப்படுத்துகிறார்கள், ஆனால் உள்ளோ அது அழுக்கும் தூய்மையின்மையுமாக காணப்படுகிறது என்று ஆண்டவர் சாடுகிறார். இந்த காரியத்தை பார்க்கும் என்றால், நம்முடைய வெளிப்புறமாக கிறிஸ்தவர்களாக காணப்படுகிறோம், ஆனால் உள்புறமாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய இன்னர் லைஃப்பில் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறோமா? இந்த பரிசேயர் சதுசேயர்கள் ஆண்டுடைய ஊழியத்தை, உபதேசத்தை பரியாசம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். இன்று உண்மையான ஊழியக்காரர்களை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்களா? நாம் அடையாளம் கண்டுகொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். தற்பெருமை, சுயநீதி இவங்ககிட்ட காணப்படுகிறது. ப்ரேயர் பண்ணும்போது அவங்க சுயநீதியை சொல்லி ப்ரேயர் பண்ணுறாங்க. நான் இப்படிலாம் இருக்கேன், அதனால் நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு இப்படி செய்வார். நம்ம இன்றைக்கும் அநேகரை பார்க்குறோம், நான் ஆண்டவருடைய பிள்ளை, அதனால் ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் செய்திருக்கிறார் என்று பெருமை அடிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த பரிசேயனுடைய ஜெபத்தை ஆண்டவர் அருவருக்கிறார். இன்று ஆண்டவர் நம்மோடு எச்சரிக்கிறார். இப்படிப்பட்ட போதகத்துக்குள் உள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கவனமாக இருக்க ஆண்டவர் அழைக்கிறார். எச்சரிக்கையோடு காணப்பட, அதாவது தவறான உபதேசங்களுக்கு நம்ம எச்சரிக்கையோடு இருக்க ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோப்பா. பல்வேறு எச்சரிப்பின் சத்தங்களை நாங்கள் கேட்டோம் ராஜா. இந்த எச்சரிப்பின் சத்தங்கள் ஆண்டவர், இந்த டேஞ்சரஸ், இந்த அபாயங்கள், இவற்றிலிருந்து எல்லாம் நாங்கள் விலகி வருவதற்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற எச்சரிப்புக்காக நன்றியப்பா. நாங்கள் ஆண்டவரே உமது கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ள எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமப்பா. நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூற எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்ப்பா. நாங்கள் ஆண்டவரே எங்களில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ராஜா. நாங்கள் கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடைய ஊழியக்காரர்களை கனம் பண்ண எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, தவறான போதனை என்ற புளித்தமாவை குறித்து ஆண்டவரே நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் இந்த வாரத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. இந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் ஆண்டவரே கவனமாக இருக்க, விழிப்பாக இருக்க, எச்சரிக்கையாக இருக்கிற, கடைபிடிக்க ஆண்டவரே, உலக பிரகாரமாக எத்தனையோ காரியத்துக்கு நாங்கள் விழிப்பாக எச்சரிக்கையாக இருக்கிறோம். ஆனால் உம்முடைய ஆண்டவரை வார்த்தைகளுக்கு நாங்கள் கேட்டு எச்சரிப்போடு ஆண்டவரை கவனத்தோடு நடந்து கொள்ள எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அதற்காக நன்றியப்பா. அனுதின வாழ்க்கையில் ஆண்டவரை உம்மோடு நாங்கள் ஆண்டவரை வளர, உம்மோடு வழி நடக்க, உம்மோடு சஞ்சரிக்க, உம்மோடு பேச ஆண்டவரை நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றியப்பா. அந்த மகிமையின் டிவிக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த டிவியின் மூலமாக உடைய சத்தத்தை நாங்கள் கேட்க, உடைய எச்சரிப்பின் சத்தம், உடைய அன்பின் சத்தம், உடைய ஆறுதலின் சத்தம், உடைய அதிசயமான ஒளி ஆண்டவரே நாங்கள் வெளியே அதில் காண உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் இந்த இதில் பெற்றுக்கொண்ட நன்மைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.